வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை டீட்டெயிலாக ப்ரெஸ் மீட்டை நேற்று கொடுத்துருக்காரு. 26 நிமிடங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட தரவுகளோட பல நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டி அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருந்துச்சு. வழக்கம் போல் எப்போதுமே டேட்டாவோட தானே பேசுவார். அது மாதிரி நேற்று டேட்டாவோட பேசியிருக்காரு. அதில் ஒரு கேள்வியை திமுக அரசாங்கத்தை பார்த்து முன் வச்சிருக்காரு அண்ணாமலை. என்ன கேள்வினா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் எத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல 161 தாண்டி இருக்கு. எதுக்காக இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக அரசாங்கம் கொடுத்த விளக்கங்கள்ல முக்காவாசி கோர்ட்டு சொன்னாங்க இடிச்சோம், என்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இடிச்சோம் அப்படின்னு திமுக பல இடங்களில் சொல்றாங்க. இதுக்கு மட்டும் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வேணுமா? நீதிமன்றம் சொல்லி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள கோயிலை இடிச்சிருக்கீங்க. ஆனால் இங்கேயும் நீதிமன்றம் தானே சொன்னிச்சு, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றுங்க அப்படின்னு கோர்ட்டு தானே சொன்னிச்சு. அதை ஏன் நிறைவேற்றலை? இடிக்கிறதுனா மட்டும் 24 ஹார்ஸுக்குள்ள டக்குன்னு பண்ணிடுறீங்க. தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த கொஸ்டினை பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்? சுகி சிவம் இருக்காரு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட திமுக காரராக மாறிட்டாரு. திமுக காரங்க பேசுற மாதிரியே பேசுறாரு. சுகி சிவம் சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது சமணர்களின் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பேசாம சமணர்களுடைய வழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அக்னி வழிபாடு அப்படிங்கிறது இந்துக்களுடைய மிக முக்கியமான வழிபாடு, பரம்பொருளே ஜோதி வடிவானவர் அப்படின்னு இந்து மதத்தில் சொல்றோம். அப்போ திருவண்ணாமலையில மலை மேல தீபம் ஏற்றப்படுதுல, அதுக்கும் சமணர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சபரிமலையில ஜோதி ஏற்றப்படுதுல, மகர ஜோதி, அதுக்கும் சமணர்களுக்கும் ஏதாவது லிங்க் அப்படின்னு சொல்லுவாரா? ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு சுகி சிவம். முன்னாடியெல்லாம் அவரை மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அவர் திராவிட பேச்சாளராக மாறிட்டாரு அப்படின்னு சுகி சிவத்தை சுற்றி வளைக்கிறார்கள் பாஜகவினர். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்? ஆளூர் ஷானவாஸ் இருக்காருல்ல, அவரு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோஷம் போடுறவங்கள கவனிங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் போடுறதை வச்சே தெரியலையா இதன் பின்னணியில் யார் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்காரு. பாஜகவினர் சொல்றாங்க, இதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா திமுகவோட கூட்டணி கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆளுநர் உரையில அது தொடர்பான டிபேட்ல தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சு. ஏன்னா போன அதிமுக ஆட்சியில ஆளுநர் உரையில கடைசியா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இருந்துச்சு. ஆனா இந்த ஆளுநர் உரையில நன்றி வணக்கம் மட்டும்தான் இருக்கு, ஜெய்ஹிந்த் இல்ல, அதனால தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசினாரு. அதனால ஆளூர் ஷானவாஸ் இப்படி பேசுறதுல எங்களுக்கு ஒரு வியப்பு கிடையாது. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? புரியல. ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சன் நியூஸ் மலை உச்சியில் இருக்கிறது நில அளவை கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு நரேட்டிவை செட் பண்ண என்னென்னமோ ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வேலை. சமீபத்தில் ஒருத்தரை வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் மட்டும்தான் பேட்டி எடுக்கிறாங்க, வேற எந்த சேனலும் பேட்டி எடுக்கல. சன் நியூஸ் எடுக்கிற பேட்டியில அவர் சொல்லி வச்ச மாதிரியே அது நில அளவை கல்லு தான், தீபத்தூண் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாரு. அப்போ இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணிட்டு இவங்களே அதை நில அளவை கல்லுன்னு நீங்க சொல்லுங்க, உங்களை வட்டாட்சியர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போட்டுறோம். பார்க்குற மக்களும் வட்டாட்சியர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியரே சொல்லிட்டாரு, அப்போ அது நில அளவை கல்லு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய நரேட்டிவ். ஆனால் பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க. காலம் காலமாக மலை உச்சியில தீபம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.